இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். செந்தில், நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா சோக்கு தான். நீ ஜெயிலுக்குள்ள வர ட்ரக் மொத்தம் ஒரு ஆள் கண்ட்ரோல தான் இருக்குது. செந்தில், நம்ம அதிகாரிங்க ரைடு போனா வெளியே புள்ளிங்கிறானுங்க. நீ பேசுறேன்னு தெரிஞ்சது தூட்டு போடுவான். அந்த பிளாக் உள்ள வெளியால் யாருமே போக முடியாது. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அந்த கொலையோட அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மாத்த போற ஒரு தொடக்கம் அதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியாது. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும். நீ சென்ட்ரல்ல 2 லேபிள் தான் பெரிய லேபிள். ஒன்னு செந்தில், இன்னொன்னு குணா. சண்டை செய்துன்னு ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட விட முடியாது. நம்ம அவனாண்ட சண்டை செஞ்சு ஜெயிக்கிற நிலைமையில போக்குறோமா? அப்படின்னா எங்களை போட்டுருவானா அவன்? நான் என்ன பண்ணனே என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? ராஜம் பொண்டாட்டிட்டான். ஊரை விட்டு இன்னா கேட்டாலும் பண்ணி கொடுக்கறது ரெடியா இருக்கிறாங்க. டேய் ரமேஷ், இந்த வேலை பேசுற வேலை எல்லாம் என்னாண்ட வச்சுக்காத. உள்ளூர்காரங்களை ஊரை கொடுக்குறது நாங்க என்ன ஊக்கையா? நம்ம துண்ணுங்கன்னு என்ன மாற்றியா? சொந்த ஊர்களுக்கு குழப்பில்லாத வெளியூருக்கு வேலை தேடி போவோம். எங்க பிள்ளைங்களாம் இங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கணுமா? உண்மையிலேயே எங்க ஜனத்தி மேல அக்கறை இருந்தா நாங்க வாயிரட்டிலேயே எங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பல் எழுதி. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. ராஜன் சாவுக்கு அன்பு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது அவன் வாழ்க்கையில ஒரு தொடக்கம் தான்.